எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், இன்கன்வீனியன்சஸ் ஒரு பக்கம். இருப்பினும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தோடு வந்திருக்கின்ற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் முடித்து 6வது அத்தியாயத்திற்குள்ளாக நாம் வருகின்றோம். இந்த பகுதி மிக சிறப்பிற்குரிய ஒரு பகுதி. எப்படி கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை 3 உறவின் பெயரிலும், பிறகு சர்வாயுத வர்க்கத்தை, கடவுளுடைய சர்வாயுத ஆயுதத்தை தரித்து கொண்டு சீடத்துவத்தின் ஓட்டத்தை எவ்வாறாக ஓட வேண்டும் என்பதையும் பவுலடிகளார் இந்த எபேசு திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்றார். நேற்று முடிக்கின்ற பொழுது கணவன் மனைவி என்கின்ற அந்த பந்தத்தை குறித்து மணவாளன் மணவாட்டி கிறிஸ்து திருச்சபை என்கின்ற மெட்டபாரிக்கல் இமேஜரியை வைத்து நாம் முடித்தோம். இந்த நாளிலே துவக்கம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். யூத சமய வழக்கத்திலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு. அவர்கள் குடும்ப இறைவேண்டலை செய்யாமல் படுக்கைக்கு செல்ல மாட்டார்கள். படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்களை யூத குடும்பத்தினுடைய தலைவர், தகப்பன், அவர் எல்லோரையும் வரவழைப்பார். வரவழைத்து பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சில பகுதிகளை அவர் புல்லாங்குழல் போன்ற மூங்கில் கம்பிலே சுருள் சுருளாக சுருட்டி வைத்திருப்பார். ஃப்ளூட் போல இருக்கும். அனைவரையும் உணவிற்கு முன் அழைத்து அந்த சுருள்களை வெளியெடுத்து தான் சொல்ல சொல்ல இந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டும். எனவே பிரம்பை கையாடாதவன் தன் மகளை பகைக்கிறாள் என்று அந்த பிரம்பை தான் சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் உலகத்திலேயே பெஸ்ட் எஜுகேஷன் என்னன்னு சொன்னா ஜூயிஷ் எஜுகேஷன் தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு எஜுகேஷன். அதனால் அவர்கள் போதிக்கின்ற பொழுதெல்லாம் கீழ்ப்படிதலை குறித்தும் கடவுளுடைய கட்டளைகள் கற்பனைகளை குறித்தும் பேசுவார்கள். தகப்பனார் கையிலே பிரம்புருக்கும், யூத பிள்ளைகளுடைய கரங்களிலே இந்த வாட்ச் போடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராப்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அவர்கள் அந்த சுருள்களை சின்ன சின்ன துண்டாக வைத்து அந்த பெட்டிக்குள் வைத்துக் கொள்வார்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவர்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் எடுத்து படிப்பார்கள். இந்த நிலையில்தான் சிறு பிள்ளைகள் வளர்ந்தார்கள். இப்படி வளர்ந்தும் கூட சில நேரங்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழமைவு உண்டென்று சொன்னால் அதை உணர்த்துகின்ற ஒரு வாக்கியமாக தான் இங்கு சொல்லுகிறார் பவுலடிகளார். அவர் சொல்லுகின்ற பொழுது பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எப்படி ஒரு மகன் மகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அதாவது இந்த வசனத்தை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்ம பழைய ஏற்பாட்டிற்கு போவோம் என்று சொன்னால் 10 கற்பனைகளிலே இறையாசியோடு வரக்கூடிய ஒரே கற்பனை, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சோ பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவு, ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்க வேண்டும் என்பதை
இங்கு பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதனால 3வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எக்ஸடஸ் யாத்ராகமத்தில் 20ஆம் அத்தியாயத்திலும் படிக்கிறோம். பிறகு உபாகமத்திலே 5ஆம் அத்தியாயத்திலும் நாம் இதை படிக்கிறோம். ஆக இந்த உறவு நிலை எவ்வாறாக இருக்கிறது? முதலாவதாக பிள்ளைகள் எப்போதுமே இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்னதாக அவர்கள் சொல்லுகின்ற ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என் ஆவியை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன். இந்த மன்றாட்டை சொல்லாமல் பிள்ளைகள் யூத சமயத்திலே பிள்ளைகள் போவே மாட்டாங்க. அந்த யூத வளர்ப்பிலே வந்தவர் தான் இயேசுவானவர். எனவேதான் சிலுவையிலே அவர் அதை சொல்லுகின்றார். Lord, I commit my spirit into thy hands. உம்முடைய கரத்திலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலான ஒரு சூழமையிலும் இயேசுவானவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை சிலுவை வரையிலே நாம் அதை பார்க்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. உங்களுடைய பெற்றோருக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? இல்லை, உங்கள் பெற்றோர் எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நினைக்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றீர்களா என்பது நாம் சற்று யோசிக்க வேண்டும். அதான் கிராஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், உறவுகள், சிலுவையும் உறவுகளும் என்கின்ற தலைப்பிலே நாம் அதை சிந்திக்கலாம். நான் எப்படி ரிலேட் பண்றேன், நான் எப்படி என் பெற்றோரோடு நான் கனெக்ட் பண்றேன் என்பது மிக மிக முக்கியம். ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் இப்ப என்ன சொல்றாங்க பிள்ளைங்களாம், டாடி நீங்களாம் அவுடேட்டட், டாடி நீங்களாம் அவுடேட்டட் மம்மி, இல்ல இல்லம்மா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது சண்டே சர்வீஸ்க்கு, அதெல்லாம் அந்த காலம் இல்லையா, சொல்றோமா இல்லையா? சோ சின்ன சின்ன காரியங்களிலே நாம் ஒருவேளை பெற்றோருடைய வார்த்தைகளை ட்ரெஸ்பஸ் பண்ணுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் எபேசு திருச்சபைக்கு. ஏனென்றால் இந்த எபேசு திருச்சபையிலே ஒரு நியூ கான்வெர்ட்ஸ், அதிகபட்சமான நியூ கான்வெர்ட்ஸ் இருந்ததுனால பவுலடிகளார் அவர்களுக்கு ஒழுக்கத்தின் the way of life, வாழ்வின் முறையை, the style of life, அதை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை நாம் உணர வேண்டும். பிறகு 4ஆம் வசனம் படிங்க. போதும். பிதாக்களே, பிதா காலையிலே நான் சொன்னேன், பிதா சமஸ்கிருத வார்த்தை. டாடி, மம்மி, நைனா, அச்சா, இல்லையா, என்ன வேர்ட்ல வேணா நம்ம சொல்லுவோம். அப்ப இங்கே தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஒருவேளை திருமறை என்ன சொல்றது, மெயில் ஷோவனிஸ்டிக்காக இருந்தாலும் ஜெண்டர் பயஸ் ஆனது 2 பேருக்கு இருக்கிற பொறுப்பு. Parental responsibility. Do not provoke your children. பிள்ளைங்க கிட்ட நைன்னு என்ன பண்ணாதீங்க, வராதீங்க. டாக்டர் பில்லிகிராம் சொல்லுவாரு, accept children as they are. பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடமிருந்து பலவற்றை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். சோ பிள்ளைகள் வளர 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 அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் பெரியவர்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு சிறு குழந்தை இப்படி இழுத்து வச்சு சொல்றார், இந்த குழந்தையை போல நீங்கள் மாறலன்னா பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சரியா? அப்போ என்னன்னா, from being to becoming is a challenge. இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு நாம் பயணிப்பது மிக மிக அவசியம். நான் உங்ககிட்ட பெரிய இறையல் பேசுவதற்கு எனக்கு வேற பிளாட்ஃபார்ம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா பேச விரும்புறேன். சோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே
பிறகு போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. சோ பேரண்டிங் என்பது ஒரு ஸ்கில் இல்லையா? பேரண்டிங் என்பது ஒரு ஸ்கில். எப்படி நம்ம குழந்தையை வளர்க்கிறோம், குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம கொடுக்கிறோம், குழந்தைகள் எது செய்தாலும் அவர்களை ஒரு எக்ஸ்பெண்டபிளாக பார்க்கக்கூடிய, நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சரிங்களா? பிள்ளைகள் வளர்ப்புல உங்களுக்கு லிபர்ட்டி, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. பட் டீச் தம் திஸ் இஸ் யுவர் பவுண்டரி. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் பிளே. அவர்களுக்குரிய உரிமையை, இல்ல ரைட் டு லிவ் இஸ் ஆல்சோ ஃபார் சில்ட்ரன். எனவே வாழும் உரிமை என்பது பிள்ளைகளுக்கும் உண்டு. அதனால பிள்ளைகளுக்கு எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது குட் டச், எது பேட் டச், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பெற்றோருடைய கடமை இது. இது வந்து பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல நம்ம டிரைல் ஆயிட்டோம்னு சொன்னா பிள்ளைகளும் இதுல டிரைல் ஆயிடுவாங்க. அதனால கோபப்படுத்தி கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கடவுள் நமக்கு கொடுத்த போதனையிலும் வளர்க்க வேண்டும். ஒருவேளை இயேசு சாமியுடைய வளர்ப்பினை பார்ப்பீங்க என்று சொன்னால் எப்படிதான் அவ்வளவு ஞானம் வந்ததோ தெரியலைங்க. ரொம்ப அழகா சொல்லுவார், ராயினதை ராயினு கொடுத்துருங்க, கடவுளுடைய கவலைகளும் கொடுத்துருங்க. இல்ல அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வந்து ஒரு கேள்வி கேட்பார். சோ அவருடைய போதனைகள், அவருடைய என்ன சொல்றதுங்க, டீச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கா, எம்பாட்டிக்கா இருக்கும். ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை யோசேப்பு மரியாதை 30 வயசு வரலும் அப்படி அவரை வளர்த்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். அவருடைய டோட்டல் பிஹேவியரல் பேட்டர்ன் அதுதான் நமக்கு பெரிய ஒரு மாடலாக இருக்க வேண்டும். இதை நம்ம கடைபிடித்து வாழுவது மிக மிக முக்கியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வேலைக்காரர்கள் எஜமான்கள். இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த வேலைக்காரர்கள் எஜமான்கள் என்ற நிலையிலே சில காமெண்டேட்டர்ஸ் அடிமைகள் என்றதை சொல்லுகிறார்கள், ஸ்லேவ்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். டால்முட் என்கின்ற ஜெப புத்தகத்திலே ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் பெண்ணாக, அடிமையாக, கிரேக்கனாக பிறக்காததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது டால்முட் ஜெப புத்தகம், யூத ஜெப புத்தகம். சரியா? சோ அதை தான் பவுலடிகளார் உடைக்கின்றார் கலேஷியன்ஸ்ல. ஆனா neither male nor female, neither Jew nor Greek, neither slave nor master. இல்லையா? ரொம்ப அழகான ஒரு ஃப்ரீ என்று சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லும். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. சோ டால்முட கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங்க பவுலடிகளார் கொண்டு வரார். அப்போ எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அடிமைகள் என்பது, ஸ்லேவரி என்பது, பவுலடிகளார் அதை எதிர்த்து தான் பேசினார். சோ என்ன, நம்ம எப்படி நம்ம அப்படியே வேலைக்காரர்கள், பணியாட்கள் இருந்தால் அவர்களை எவ்வாறாக நாம் நடத்துகிறோம்? நிறைய பேர் ஃபேக்டரிஸ் வச்சிருப்பீங்க, நிறைய பேர் கம்பெனிஸ் வச்சிருப்பீங்க, இல்ல பாஸ்டர்ஸ்க்கு செக்ஸ்டன் இருப்பாங்க, இல்லையா? வீட்டுல வேலை செய்யற மெய்டுங்க இருப்பாங்க. how you treat them, so அது வந்து how you relate with them. cross calls us for right relationship. சிலுவை என்பது சரியான ஒரு நட்பு, சரியான ஒரு சகோதரத்துவம், சரியான ஒரு உறவு நிலைக்கு நம்மை அழைக்கிறது. அவனும் ஹியூமன் பீயிங் தானே, வீட்டுல வேலை செய்யற மெய்டும் ஹியூமன் பீயிங் தானே, இல்லையா? அல்ல நம்ம கீழே வேலை செய்யற செக்ஸ்டனும் ஹியூமன் பீயிங் தானே. how do we treat them? அதுதான் இங்க பேசிக் கொஸ்டின். you preach about the cross, you preach about the teachings, but how do we live? நாம் எவ்வாறாக வாழுகிறோம், இல்லையா? அவங்களும் ஹியூமன் பீயிங். அவங்களுக்கும் ஒரு நாள் ஜுரம் வரும், அவங்களுக்கும் ஒரு நாள் சிக்னஸ் வரும். என்ன சொல்லுவோம்? 4 நாள் சம்பளம் தர மாட்டோம் உனக்கு, நீ 4 நாள் லீவ் எடுத்துட்ட. இந்த ரியாலிட்டியை நம்ம யோசிப்போம். இல்லை ஏதாவது ஒரு காரியம் தவறு செய்து விட்டாலும் he or she is a human being, இல்லையா? நம்மளும் fragile, அவங்களும் fragile. we also have weaknesses, they also have weaknesses. அப்போ how do we treat, how do we perceive the people who work
with us or below us, நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்களை எவ்வாறு நடத்துகின்றோம்? சோ அதை தான் இங்கு தெளிவாக அவர் போதிக்கின்றார். ஆனால் இங்க அவர் என்ன சொல்றாரு, அதாவது சர்வன்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படினும்பா அப்படின்னு சொல்லுவது என்னவென்று சொன்னால், காமெண்டேட்டர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் தான் உங்களுடைய எஜமான். எனவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து, ரொம்ப அழகான வார்த்தைகள், 3 வார்த்தைகளும். அப்ப இந்த பகுதி நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவர் தான். நம்ம ஒருவேளை வேலைக்காரர்களுக்கு வீட்டில் எஜமானா இருக்கலாம், அல்ல செக்ஷனுக்கு ஆயர்கள் எஜமானா இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எஜமான் யாரு? ஆண்டவர். அவர் கொடுக்கின்ற அதிகாரத்தின் நிமித்தமாக தான் நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த பெறப்பட்ட அதிகாரத்தின் நிமித்தம் நான் யாரை எவ்வாறாக நடத்துகிறேன், யாரை எவ்வாறாக நான் பார்க்கிறேன், இல்லை அது நம்ம கொடுமையாக நாம் நடத்துவோமே என்று சொன்னால் நாம் நம்முடைய எஜமானாகிய ஆண்டவருக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதனால இங்க பவுலடிகளார் சொல்லும் பொழுது பயம் இருக்கணும் இல்லையா? பயம் இருக்க வேண்டும். நடுக்கம் கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து, முதல் வசனம் என்ன சொல்ற? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் பிள்ளைகளே. அப்ப இங்கே என்ன சொல்றது? கீழ்ப்படியுங்கள். So obedience is one of the value of Jesus Christ. எனவே கீழ்ப்படிந்தவராகி மனுஷ சாயலானார், பிலிப்பியர்ல படிக்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் எப்போ வரும்னு சொன்னா, கெனாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொன்னேன் கெனாசிஸ், நான் வெறுமையாக்குதலின் அனுபவத்திற்குள் வருகின்ற பொழுது கீழ்ப்படிதல் ரொம்ப ஈஸியா வந்துருங்க. நான் ஒன்றுமில்லை என்று யோசிக்கின்ற பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வாக் இன் லவ் அப்படின்னு சொல்லி. அப்ப அதை நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தீர்க்கதரிசன வசனம் பேசலாம், நான் பற்பல பாஷைகளை பேசலாம், ஆனால் அன்பு எனக்கு இல்லாவிட்டால். சோ இங்க இந்த 3 உறவுகளிலும் மேன்மைப்படுவது என்னன்னா, the idea of love. How do children love your parents? இல்லையா? சோ அது முதல் காரியமா சொல்லப்படுது. How do parents love your children? How do masters love your slaves or servants? சோ இந்த கான்செப்ட், ஐடியாவை தான் ரொம்ப அழகா என்ன பண்றாருங்க பவுலடிகளார் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சோ அப்ப அந்த அன்பு என்பது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும், அதிகாரம் என்பது எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்க வேண்டும். So the most abused term in the church and society is the word power. அதிகாரம். ஆனால் சிலுவையின் அதிகாரம் அல்லது சிலுவையின் நிழலில் வரக்கூடிய அதிகாரம் அல்லது இயேசுவானவர் சொல்லக்கூடிய அதிகாரமே வேற. The power to love, the power to reconcile, the power to forgive, the power to embrace, the power to accept, the power to respect, the power to wash one's feet is the power. அது பேராயரா இருந்தாலும் சரி, இல்ல அது ஆயரா இருந்தாலும் சரி, அல்லது சபை மக்களா இருந்தாலும் சரி, அதிகாரத்தை நான் இவ்வாறாக பார்க்காவிட்டால், அதிகாரத்தை நான் இவ்வாறாக புரிந்து கொள்ளாவிட்டால், நம்முடைய எஜமானாகிய ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்மறையானவர்களாக தான் நாம் இருப்போம். சோ அதிகாரம் என்பது எனக்கு நான் பிறந்த நாள் எனக்கு அதிகாரம் வரலைங்க. அதிகாரம் என்பது மேலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு ரோல் மாடல் என்னன்னா, being the son of God, he washes the feet of his disciples. இதுக்கு மேல வர அல்டிமேட் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லைங்க. இதுக்கு மேல ஒரு உதாரணம் எதையுமே நான் சொல்ல முடியாது. எனவே எல்லாவற்றையும் துறந்தவராக அடிமையின் ரூபம் எடுத்து பணியாளராகிய கடவுள், இல்லைங்களா? இதுக்கு மேல ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள் எதுவும் என்ன நம்ம சொல்ல முடியும்? சோ அவரை பின்பற்றுகின்ற நாம் அவரை பிரதிபலிப்பது மிக மிக அவசியம். இல்லைன்னா நம்முடைய வாழ்வு 2 வகையான வாழ்விலே தான் நாம் இருப்போம். சிலுவையிலும் கூட இல்ல, ஒருத்தர் ஒரு கல்வர் சொல்லுகிறார், ஆண்டவரே
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். நினைத்தருளும் தான் சொல்றாரு. Just remember me when you come into your kingdom. பட் ஆண்டவர் என்ன பண்றாரு? You shall be with me in my paradise. So remember சொன்னவனுக்கே ஒரு பெரிய gift பாருங்க, நீ என் கூட இருப்பா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே நாம் இயேசுவை சரியாக உள்வாங்கி வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் செட்ரைட் பண்ணப்படும், பவர் ரீதிங்க் பண்ணப்படும், அதிகாரம் நம்ம ரீஓரியன்ட் பண்ணப்படும். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்த பண்புகளை நான் உள்வாங்குகின்ற பொழுது நான் அதிகாரத்தை புரிந்து கொள்வதும், பெற்றோர் பிள்ளைகள், எஜமான் பணியாளர்கள், பிள்ளைகள் பெற்றோர், இதனுடைய உறவு முறைகளை புரிந்து கொள்வதும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது சொல்றார், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியராக மனப்பூர்வமாய் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். சோ அப்ப இந்த ஊழியம் என்பது பணியை சொல்லுகின்றார். யாரு எந்த பணி செய்தாலும், எஜமான்களுக்கு பணியாளர்கள் பணி செய்தாலும் அல்லது வேற ஒரு நிலைகளில் பணி செய்தாலும், நீங்கள் யாருக்கு பணி செய்கிறீர்கள்? என்ன சொல்றது? மனப்பூர்வமாய் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. பிகாஸ் த காலிங், நான் சொன்னது எபேசியர்ல பார்க்கும்போது சொன்ன, வாக் வர்தி ஆஃப் யுவர் காலிங். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள. 2 காலிங்க நான் சொன்னேன், ஒன்னு ஜெனரல், இன்னொன்னு ஸ்பெசிபிக். அது அந்த அழைப்பிலே நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பணியாளராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலைக்காரராக இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாய் கடவுளுடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபட சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இந்த 5ஆம் வாக்கியத்து 9ஆம் வாக்கியம் வரை இந்த தலைவர்கள், பணியாளர்கள், அவருடைய நடத்தையை குறித்து தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதிக்கு அடுத்ததாக வரக்கூடிய பகுதி படிங்க, 8வது வாக்கியத்திலிருந்து. படிங்க. சரி, எனவே இந்த பகுதிகளில் படிக்கின்ற பொழுது பணியாளருடைய கடமைகளை குறித்து பேசுகிறார். தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்வன்ட்ஸ். அதான் நான் சொன்னேன், பயத்தோடும் மன நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். சோ இதை 1 பேதுரு 1:17 படிங்க. 1 பேதுரு 1:17. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எனவே இங்க ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று, நம்ம செய்கின்ற பணியிலே பயத்தோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பலவிதமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 7ஆம் அத்தியாயத்து 9ஆம் அத்தியாயம் வரை படிக்கின்ற 9வது வசனம் படிங்க. 7ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம். கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். It's not only the responsibility of the servants, there is also responsibility of masters. So ஒருவேளை நம்ம இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஒரு நாள் கூலி கூட உங்க கையில் இருக்கக்கூடாது. ஒரு நாள், ஒரு மாதத்தின் கூலியும் உங்கள் கையில் இருக்க முடியாது. சோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ
அதை எஜமான்கள் செய்து ஆக வேண்டும். அது பணியாட்கள், வீட்டில் இருக்க பணியாட்களா கூட இருக்கலாங்க, மெய்ட்ஸா கூட இருக்கலாம். சோ அவங்களுடைய சம்பளம், மாத சம்பளத்தை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது, இல்ல கணக்கு பண்ணி அவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. நம்மளை யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல வச்சு. So it's empathy that should emerge from your heart, not sympathy. So look the problem from the victim's side. அவங்க பக்கத்திலிருந்து நீங்க அந்த பிரச்சனையை அணுக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். So அதனால இங்க சொல்லும் பொழுது வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள், பட்சபாதம் இல்லாமல் நடத்துங்கள். உங்க வீட்டில் ஒருத்தர் எப்படி நடத்துவீங்களோ அதுபோல உங்கள் கீழே பணிபுரியும் சர்வன்ஸா இருக்கட்டும், ஃபேக்டரியில இருக்க எம்ப்ளாயிஸா இருக்கும், இல்லை உங்க கம்பெனியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அப்போ உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நடக்கிறீர்களோ அதே போல என்ன பண்ண முடியும், மற்றவர்களை நடத்துங்க. சோ இந்த புதிய உறவு, நியூ ஸ்டைல், நியூ வே ஆஃப் லிவிங் பத்தி பவுலடிகளார் ரொம்ப அழகா பேசுறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய புதிய போதனைகளாக நாம் இதை பார்க்கிறோம். கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அசிங்கமான வார்த்தை, அவலமான வார்த்தை இல்ல. Even the servants and sextons have human dignity. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க. All human beings have human dignity. Be it slaves or be it servants or be it sextons or be it a gardener or be it a watchman or a security. Everyone has got human dignity. So நான் நல்ல கிறிஸ்தவன், நான் பைபிள் எடுத்துன்னு போற கிறிஸ்தவன், நான் வழிபாட்டில் போய் கலந்து கொள்ற கிறிஸ்தவன், நான் காணிக்க கொடுக்கிற கிறிஸ்தவன், நான் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ற கிறிஸ்தவன் சொல்லிட்டு இந்த வேல்யூஸ்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவரா இருக்கிறதே வேஸ்ட், அன்ஃபிட். So all our spiritual walk will be null and void if we don't walk properly. Another walking exercise சொன்னோம். Walk in love, walk in light, walk with life, walk with wisdom, walk in humility. So எபேசியர்ல தான் அந்த walking exercise பத்தி பேசுறார். How do we walk in our relationship? So அதனால இங்க சொல்லும் பொழுது எல்லாரையும் அன்பயஸ்டா நடத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன்னை போல பிறனையும் நேசி. உன்னை எப்படி நேசிப்ப அது போல பிறனையும் நேசிங்க. சோ அப்போ நம்முடைய எல்லாமே நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு, என்னுடைய பார்வையில தான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வை கண்டிப்பாக மாற வேண்டும். அப்ப அந்த பார்வையிலே எல்லோரையும் நான் சமமாக நடத்த வேண்டும். கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் இல்ல, அபியூசிவ் லாங்குவேஜ், கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இல்ல வேலைக்காரர் எப்படி திட்டுறோம், செக்ஸ்டன்ஸ் எப்படி பேசுறோம், கார்டனர்ஸ் எப்படி நடத்துறோம். சோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள். அப்ப இந்த 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 இதுல தான் நம்ம என்ன பண்ணணும், அமெண்ட் ஆகணும். So we are going to enter into the Holy Week. பரிசுத்த வாரத்திற்குள் போறோம். இந்த பரிசுத்த வாரத்திற்குள் போகும்பொழுது இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தவறி போயிருந்தா rectify this and amend yourself before you enter into the Holy Week. இல்லைன்னா இது நமக்கு இந்த லென்ட் ஒரு சடங்கா, ரிச்சுவலா தான் மாறிடும். The Lent must become an experience. இந்த லென்ட் தான் எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது. நிறைய நேரத்துல நம்ம பிராக்டிக்கலா நம்ம எதுவுமே நம்ம யோசிப்பது கிடையாது. பைபிள் அப்படி சூப்பர்ஃபிஷியலா வாசித்துட்டு போயிடுவோம். எனக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறது இல்லை. We don't apply the text to our own context. பல நேரங்கள் அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த பகுதி நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதான் மதர் தெரேசா சொல்லுவார்கள், the helping hands are more powerful than praying lips. ஜெபிக்கிற உதடுகளை காட்டிலும் உதவி செய்கிற கரங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க. இதேதான் சுவாமி விவேகானந்தா சொன்னார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், பல நேரங்கள் இதெல்லாம் மறந்துடுறோம். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் மறந்துடுறோம்.
ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ் இல்ல பிலீவர்ஸ், விசுவாசிகள் என்று சொல்றோம். So we have to amend ourselves. That is what is the challenge of the cross before us. சிலுவையினுடைய சவால், சிலுவையினுடைய அறைகூவலே அதுதான். ஒரு கல்வன் நிந்திக்கிறான், இன்னொரு கல்வன் இல்ல அப்படி சொல்லாதப்பா அப்படின்ற. நம்ம தான் தப்பு பண்ணோம், அநியாயமா செய்தோம், அநீதி செய்தோம், நம்ம தண்டிக்கப்படுறோம், ஒண்ணுமே செய்யாத பரிசுத்தவான் இவரு அப்படின்னு இன்னொரு கல்வர் சொல்வதை பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் how do we see things, எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம், எப்படி பேசுறோம், எப்படி பார்க்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியங்கள். யாக்கோபு 5:4 படிங்க. உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் நுழைஞ்சீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் போதும். வேலைக்காரனுடைய கூலி ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஆனாதான் சொல்றேன் நான். அப்ப எப்படி நம்ம ஒரு நாள் கூட நிக்கவே கூடாது. கையில அவருடைய கூலி, வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார். அதே போல இன்னொரு வசனம் கொலோசியர் 4:1 படிங்க. வேலைக்காரர்களுக்கு நீதி செய்யுங்க. So do justice to your own servants. அப்ப இந்த நீதி நியாயம் எங்கிருந்து தொடங்கணும்? நம்முடைய வாழும் சூழமையிலிருந்து தொடங்கணும். Even in the family, how do you treat your wives? Husbands, how do you treat your wives? Wives, how do you treat your husbands? எக்ஸ்பெண்டபிள் மாதிரி நம்ம நடத்துறோமா? இல்ல அவங்களையும் நம்ம ஈக்குவலா, they are also created in the image of God, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் என்ற நினைவில் வைத்து நடத்துகிறோமா? இல்ல சில நேரங்களில் அவங்களுக்கும் அன்பார்லிமெண்டரி வேர்ட், கடுஞ்சொல்லை சொல்லி அவர்களை புறக்கணிக்கிறோமா? நான் கவுன்சிலிங்ல, நானும் என் ஒய்ஃபும் கவுன்சிலிங், நிறைய பேர் வருவாங்க கப்புள்ஸ் ஃபார் மேரிட்டல் கவுன்சிலிங். நாங்க சிம்பிளா நான் சொல்லுவேன், மனைவியை கண்ணை பார்த்து பேசுறீங்களான்னு கேட்பேன். கணவனை, மனைவியை கேட்பேன், நீ கணவருடைய கண்ணை பார்த்து பேசுறியாமா? If you don't do that, you are disrespecting each other. இல்ல யாராவது ஒரு மனைவி நம்ம கிட்ட ஏதாவது கேட்டா, போப்போ அங்க இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு கணவர் சொன்னாருன்னா, you are disrespecting your better off. It's a part of counseling. அதே போல மனைவிக்கும் இது பொருந்தும். So how do we treat each other என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதனால தான் சொல்றேன், இந்த பிரச்சனை, இந்த காரியம், இஷ்யூ பல நேரத்தில் குடும்பங்கள்லேருந்து எழும்பும். ஸோ எஜமான்கள் மாதிரி இல்லைங்க. சில நேரத்தில் கணவன் எஜமான் மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃப் ஸ்லேவ்ஸா இருப்பாங்க, வீட்டில் சர்வன்ஸா இருப்பாங்க. ப்ளீஸ் மை டியர் பிரதர்ஸ், your wives also have human dignity. அதுக்கப்புறம் தான் எல்லா ஹோலி வீக்கெல்லாம் கொண்டாட முடியும். அதை முதல் இன்னைக்கு மாத்துங்க எல்லாரும். இனிமேல் என் மனைவியை நான் ஒழுங்கா நடத்துவேன், என் மனைவிக்கு உரிய மனித மாண்பை நான் கொடுப்பேன், ஒருபொழுது என் மனைவியோடு நான் கோபப்பட மாட்டேன், கடுஞ்சொற்களை சொல்ல மாட்டேன், அவலமாக நடத்த மாட்டேன். ரைட்? ஏன்னா நம்ம வெறும் அந்த வெளியில மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். திஸ் இஸ் ஆல்சோ in the families, how we treat each other. So இது எல்லாமே நம்முடைய குடும்ப வாழ்விற்கும் பொருந்தும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அப்போ இங்க பார்க்கும் பொழுது எல்லாரும் கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் இல்லையா, அன்பிரசிடென்டட் கைண்ட் ஆஃப் அ திங், அபியூசிவ் லாங்குவேஜ் இல்லை, இதெல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் ஒத்து வராது, பணியிடத்திலையும் ஒத்து வராது, சமூகத்திலையும் ஒத்து வராது, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கும் இது ஒத்து வராது. அதனால
நம்ம we have to set right before the cross. எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த புதிய ஒரு மனிதனாக, புதிய மனுஷியாக சிலுவையை நோக்கி இந்த தூய வாரத்திற்குள்ளாக நாம் போறோம். அதுக்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிறகு பவுலடிகளார் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே போராட்டங்கள் அநேகம் உண்டு. 10-24 வரையிலும் அதோட முடிக்கலாம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு. இல்ல பல நேரங்களில் ஃப்ரீலான்ஸ் பிரீச்சர்ஸ் எல்லாம் பேசுறதை கேட்டிருப்பீங்க. உனக்கு கண்ணீரே இருக்காது, உனக்கு கவலையே இருக்காது, உனக்கு தொந்தரவே இருக்காது. இல்ல ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வித்வுட் சஃபரிங் யூ cannot be a Christian, you cannot be a follower of Christ. The more you are troubled, சிச்சை நிறைய போராட்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வர வர வர, that's the one sign that you are coming closer to God. இதை எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீலான்ஸ் பிரீச்சர் அப்படியே அடிச்சு விடுவாங்க எல்லாமே, வாய்க்கு வந்ததெல்லாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அதான் நான் சொன்னேன், லூக்கா 9, என்னை பின்பற்றியாப்பா வா, ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். இஃப் யூ கம், யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, டினை யுவர்செல்ஃப், டேக் அப் த கிராஸ், தென் ஃபாலோ மீ. சும்மா என்கிட்ட டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட் அண்ட் ஃபாலோ மீ, இதுதான் அதோடைய அர்த்தம். துன்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், அலட்சியங்கள் இருக்கும், புறந்தள்ளப்படுவாய், அசிங்கமாக பேசப்படுவாய், கேரக்டர் அசாசினேஷன் இருக்கும், மொட்டை கடுதாசிகள் இருக்கும், சோசியல் மீடியால பல ரூமர்ஸ் சர்க்குலேட் பண்ணுவாங்க. Despite all this, your focus must be on the cross. அதனால ரொம்ப அழகா சொல்லப்படுது, follow the founder and the perfecter of faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயர்ல படிக்கிறோம் 12:1. சோ அப்ப இது இந்த ஓட்டத்துல டிஸ்குவாலிஃபை ஆகாம ஓடணும்னு சொன்னா you have to be on the tracks, inside the track. If you go outside the track, you will be disqualified. அது மல்யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, அது சோல்ஜராக இருந்தாலும் சரி, அல்ல அக்ரிகல்ச்சரிஸ்டா இருந்தாலும் சரி. ஒரு வரிசையில பயிர்னா ஒரு வரிசையில ரொம்ப அழகா நட்டுக்கிட்டு போவாங்க ஸ்பீடா. மல்யுத்த வீரன் அப்படிதான், ஷேடோ பாக்ஸிங் அப்படிதான். ஷேடோ பாக்ஸிங் பண்றவனும் அவன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் பண்ண முடியும். ஆத்லீட்டும் அப்படிதான் இருக்க முடியும். See, he is focused on the destination where he should reach and he runs within the tracks. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான், ஒரு ஓட்டம். அந்த குறிப்பிட்ட தகவுகளோடு ஓடக்கூடிய ஓட்டம், வேல்யூஸோடு ஓடக்கூடிய ஓட்டம். எதையுமே ஓடாம செத்ததுக்கு அப்புறம் இன்விடேஷன்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்ன பிரயோஜனம்? இல்லையா? வாழும்பொழுது ஒன்னும் நல்ல போராட்டத்தையும் போராடல, நல்ல ஓட்டத்தையும் நம்ம ஓடல, விசுவாசத்தையும் நம்ம ஒழுங்கா காத்துக்கல. சோ அப்ப ரெண்டுமே முக்கியம். போராட்டத்தையும் போராடுங்க, விசுவாசத்தையும் காத்துக்கோங்க. எனக்கு போராட்டமே வேண்டாம், விசுவாசம் தான் சொன்னாலும் நம்ம உண்மையான கிறிஸ்தவரா இருக்க முடியாது. இல்ல எனக்கு விசுவாசம் மட்டும் போதும், போராட்டமே வேண்டானாலும் முடியாது. உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. சிலுவை பச்சை மரத்திற்கே அந்த பாடுன்னு சொன்னா பட்டை மரத்துக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கணும். அதனால பயந்துராதீங்க, அதுதான் சொல்ல வரேன். The more problems you have, that is the sign that more and more and more you are coming closer to God. Sometimes God allows certain sufferings deliberately. யோபுக்கு அனுப்புன மாதிரி, to test our faith. Temptation comes from the Lord, comes from Satan, and test comes from the Lord. சோதனை என்பது பிசாசு கொடுக்கிறான், பரீட்சை என்பது ஆண்டவர் கொடுக்கிறார். So we have to discern between the temptation and the test. Temptation is always evil. That will destroy your faith. But test will strengthen your faith. ஏன் நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றோம்?
நான் இப்போ உங்க ஐயருக்கு, ஆமோஸ் ஐயருக்கு நான் ஃபோன் பண்ணியப்பா நீ புறப்பட்டு வா, இல்லை நான் காண்பிக்கும் இடத்துக்கு போப்பான்னு சொன்னேன்னு வைங்க, கேட்க மாட்டாரு. இன்னொரு கேள்வி, ஒரு கேள்வியும் கேட்காம புறப்பட்டு சென்ற ஆபிரகாம். He traveled to unknown destination just like that. So that is what is faith. அப்போ அந்த விசுவாச பயணத்துல நிறைய போராட்டம் உண்டு. அதற்கு ரெமெடி தான் பவுலடிகளார் சில காரியங்களை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த கான்ஃப்ளிக்ட், உலகம் ஃபுல்லா கான்ஃப்ளிக்ட்டுங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு காலத்துல மிஷன் 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 பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு கான்டெக்ஸ்ட் has become bigger than the mission. சூழமைகள் பெருசாயிடுச்சு, மிஷன் வார்த்தை சின்னதாயிடுச்சு. And what is the context? Context is full of conflicts. We live in the midst of rockets, drones, missiles, bombs. இல்லையா? Within ourselves we have intra-conflict. எனக்குள்ளேயே ஒரு போராட்டம். Within my neighbor and I have inter-conflict. Intra and inter-conflict. The world is full of conflicts. How do we defend it? இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்பொழுது, கான்ஃப்ளிக்ட் இஸ் a global phenomena. போராட்டம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய, எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் போராட்டம் தான். அப்ப இங்க சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார். நான் நேற்று அந்த வார்த்தையை சொன்னேன், அந்த தமிழ் வார்த்தை தெரியலன்னு. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவர்ஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸ். So இதோட நமக்கு போராட்டம் உண்டு. These are all the என்ன சொல்றதுங்க, things of the darkness. அதனால பவுல் சொல்றார், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்கன்னு. நீங்க இருளின் பிள்ளைகளா நடப்பீர்கள் என்று சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். You will become children of darkness. பட் இதை எதிர்த்து போராடுவாங்க. You have to fight against this. Fight against the powers and principalities. Fight against the darkness to walk as children of light. Fight against hatred to walk as children of love. Fight against death to walk as children of life. So அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப மிக முக்கியம். அப்போ வரக்கூடிய போராட்டங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, போராட்டமே இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு யார் சொல்வா தெரியுமா? சுயாதீனமான சுய புத்தி எழுந்த மனுஷன், பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். சோ அப்ப நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப கிளியரா இருக்கணும். எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் டோன்ட் பசில், இல்ல டோன்ட் கெட் என்ன சொல்றதுக்கு ஷாக்லாம். ஐயோ இப்படி இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனை, டேக் இட் கூல், பி கம்போஸ்ட். வாழ்க்கையில எல்லாத்தையும் இங்க ஏத்திக்கிட்டீங்கன்னா சிக்காயிடுவீங்க. பி கூல். அதே நேரத்தில் டோன்ட் கிவ் அப். அதே நேரத்தில் ஃபைட் ஹார்ட் டு வின். டோன்ட் கிவ் அப். கம்போஸ்டா, கூலா, எல்லாவற்றையும் கேஷுவலா கான்ஃப்ளிக்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களா நாம இருப்பது மிக மிக முக்கியமானதாகும். அதனால இவர் ரெமெடியை சொல்றாரு. 7ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்கம்மா. Put on the armor of God. அது கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுதான் சொல்லிட்டு நிறைய காரியங்களை அவர் பேசுகிறார். முதல் இது படிங்க 14. சோ 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் இல்ல 8 லாங் சென்டென்சஸ் பத்தி பேசுறாரு. 8 பெரிய வாக்கியங்கள் இந்த எபிசோட்ல. இதை குறித்து அவர் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஸ்டாண்டிங் வித் ஆர்மர்.
ஒருத்தர் போருக்கு போறான்னு சொன்னா உட்கார்ந்துருக்க மாட்டார், அல்ல ஒளிந்திருக்க முடியாது. Put on the armor of God. அவர் சொல்லக்கூடிய ஒன்றுதான், stand in victory with full armor of God to withstand and to stand against. எல்லா அம்புகள் வந்தாலும் நிக்கணும் இல்லையா? and also to stand against and fight the evil. பல நேரங்களில் நம்ம அதை யோசிக்கிறது. மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகா சொல்வார், the generation will weep not because of the evil of the bad but because of the passive silence of the good. தீமைகள் அநீதிகள் நமக்கு நல்லா தெரியும், ஆனால் நமக்கு என்ன ஆயிடும், நம்முடைய சந்ததியை எதை குறித்து வீப் பண்ணுன்னு சொன்னா, not because of the evil of the bad, தீய காரியங்களை செய்கிற தீய மனிதர்களை குறித்து அழவில்லை. பட் இத்தனையும் பார்த்துக்கிட்டு இல்ல நல்லவர்கள் அமைதியா இருக்காங்களே, அதை நினைச்சுதான் ஜெனரேஷன் will weep. So அதனால சில காரியங்களை we have to stand and defend, we have to stand and fight. அதனால put on the armor, அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். You have to withstand and also stand against. அப்போ standing with the armor, it's a big mandate for us to stand and fight. இது ஒரு பிரகடனம். So அதனால அவங்க சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். படிங்கம்மா. சோ சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஷாஷ், சில ஐயருங்க போடுவாங்க பிளாக் கலர் பெல்ட் மாதிரி பெரிய பட்டையா. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சத்தியம், வாய்மையை நீங்கள் கச்சையாக எப்பொழுதும் கட்டிக்கொள்ளணும். ஒருத்தரை தவறு என்று சுட்டி காண்பிக்கின்ற பொழுது இந்த விரல் என்ன சுட்டி காமிக்குது, ரைட்? சோ நம்ம ப்ரெஜுடிஸ்டா அல்லது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருக்கும் பொழுது நீ யார் என்பதை நீ பார்க்கணும். முதல் பேராயர் ஒருத்தர் மேல நம்ம ஏதோ பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு வைங்க, அது என்ன நான் பார்க்கணும். நான் ஹவ் அபவுட் மீ இன் த ஃபினான்ஸ். சோ அதனால வாய்மை என்னக்கூடிய அரைக்கச்சை, சாஷ் அல்லது பெல்ட், சத்தியம் என்கின்ற அரைக்கச்சை அப்படின்னு சொன்னா நீ சத்தியவானாக இருக்கணும். வாய்மையை மட்டும் வாழ்ந்து காட்டணும். பொய்மையோடு நீ வாழக்கூடாது, பொய்மையை நீ பேசக்கூடாது. அதுதான் இங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் தெளிவா அவர் சொல்லுகிறார், சத்தியம் எனும் அரைக்கச்சை. அப்ப என்னன்னா, இன்டிகிரிட்டி ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை, பேசக்கூடிய வார்த்தை, செயலாக்கங்களின் செயல்பாடுகள் எல்லாமே வாய்மை நிறைந்ததாக இருக்கும். அதான் இயேசுசாமி ரொம்ப அழகா சொல்றார் யோவான் 14. He doesn't say that I am also the way. நானும் வழி, நானும் வாய்மை, நானும் வாழ்வுன்னு சொல்லலைங்க. I am the way. நானே வழி, நானே வாய்மை, நானே வாழ்வு. சோ பல நேரம் இது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம், நிறைய வழிகள் இருக்கு, ஆனால் இயேசுவே வழி என்பதை நாம் பார்க்கிறோம். நீதி என்றும் மார்க்கவசம், நிறைய ரெஃபரன்சஸ் தான் இருக்கு ரோமர்லாம். வாண்ட் ஆஃப் டைம் ஐ எம் ஸ்கிப்பிங் இட். அப்ப நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னு சொன்னா ஷீல்டு. இந்த ஷீல்டு எதற்கு? சாங்டிஃபையிங் ரைச்சியஸ்னஸ், சாங்டிஃபையிங் ரைச்சியஸ்னஸ். அப்போ நீ நீதியோடு வாழுகின்ற பொழுது உன்னை எதிர்த்து வரக்கூடிய அநீதியின் அம்புகள் உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது. அதனால யூ ஹாவ் டு வேர் இல்லையா, அது அந்த மார்க் கவசம் நம்ம போட்டுக்கணும், அந்த ஷீல்டை போட்டுக்கணும். ஷீல்டு டு டிஃபெண்ட், ஆர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கில, செஸ்ட் பிளேட், பிரஸ்ட் பிளேட்டா, பிரஸ்ட் பிளேட் இல்லை, அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு வேல்யூவையும் பாருங்க. It is not the armor that matters, but the value that matters. சத்தியத்தோட வாழணும், நீதியோட வாழணும். அடுத்ததுங்க சமாதானத்தின் பீஸ், அடுத்த வேல்யூ. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஃபெய்த், விசுவாசம், சால்வேஷன், அதுக்கப்புறம்
the word எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி prayer பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் பாருங்க, எல்லாமே இந்த வேல்யூஸ், இந்த வேல்யூஸை நீங்கள் பூண்டு கொள்ள வேண்டும். இந்த வேல்யூஸை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த வேல்யூலெஸ் உலகத்துல நீங்களும் நானும் வேல்யூஸோட வாழணும். ஒரு காலத்துல யாராவது 60 வயசு 70 வயசு ஆள் இப்படி பஸ்ல சென்னையில எப்படி போனாங்க, பிடிச்சிக்கிட்டு போனாங்கன்னா நாங்கெல்லாம் எழுந்திருப்போம். ஐயா உட்காருங்க, அம்மா உட்காருங்க. இப்போ 15 வயசு பையனா இருக்கட்டும், இல்லை 20 வயசு பையனாகட்டும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அந்த வயசானவர் இப்படி ஆடிக்கிட்டு தான் போகும். வேல்யூலெஸ் வேர்ல்டு. ஏன்னா நீங்க வேல்யூ யாருங்க காலேஜ்லயும் கத்துறதுல, ஸ்கூல்லையும் கத்துறதுல, மாரல் சயின்ஸ் கிளாஸ் கிடையாது, சோஷியல் எத்திக்ஸ் கிளாஸ் கிடையாது. ஒன்லி மார்க் மார்க் மார்க், கிரேட் கிரேட் கிரேட், ரேங்க் ரேங்க் ரேங்க். The academic is a complete failure. ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன் பிள்ளைங்களுக்கு இல்லையே. பிள்ளைகள் வந்து பாடத்தை கத்துக்கிறாங்களே தவிர ஒழுக்கத்தை கத்துக்கலையே, தகவல்களை கற்றுக்கொள்ளவில்லையே. So where are we heading towards? நம்ம சற்று யோசிக்கணும். அதனால வேல்யூலெஸ் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியம், நீதி, விசுவாசம், இரட்சண்யம், கடவுளுடைய வார்த்தை, இறைவேண்டல், இவற்றெல்லாம் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். இது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். அநீதிகள் வந்தாலும், அநியாயங்கள் நடந்தாலும், இல்ல எப்படிப்பட்ட சூழமைகள் வந்தாலும் நீ அசைக்கப்படாதவராய் இருப்பாய். அதனால சத்தியம் என்னும் மறைக்கச் செய், நீதி என்னும் மார்க்கவசம், இல்ல விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலை சீரா, கடவுளுடைய வார்த்தை என்னும் பட்டயம், எல்லாவற்றையும் தரித்துக் கொள்ளுங்கள். சோ அப்ப இந்த தகவுகளையும் இந்த பண்புகளையும் மாண்புகளையும் மதிப்பீடுகளையும் நாம் தரித்துக் கொண்டு, நான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நான் I have to walk, keep walking, keep walking. Any arrows that come, you will not fall. எந்த அம்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ விழமாட்ட. Because God is God of life. God is God of new beginning. God is God of wonders. God is God of miracles. So இப்படிப்பட்ட ஜீவனுள்ள கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுளுடைய பரம விசுவாசிகளாக இருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையாளராக பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்ற பொழுது, உனக்கு நிறைய அம்புகள் உன்னை நோக்கி வரும். அப்போ நீ ஆயத்தப்படணும். வித்வுட் ப்ரிப்பரேஷன் யூ cannot go on a walk. அதனால இதை கொண்டாந்து கடைசியா முடிக்கிறார் பவுல் அடிகளார். அவர் சாப்டர்ஸ் முடிக்கும் பொழுது எபேசியர் இதை கொண்டாந்து முடிக்கிறார். இது இல்லாம நீ நடக்காத, இது இல்லாம விசுவாச பயணத்தை நீ செய்யாத. சோ அப்ப இதெல்லாம் நான் அணிந்து கொள்ளணுமே. ஹெல்மெட்டை அணிந்து கொள்ளணும். ஏன் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்ட சொல்றாங்க? Head is the most important part of your body. Brain, skull, இல்ல தலடிப்பட்டா மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும், காதுல இருந்து ரத்தம் வந்துடும். So to cover this head, so helmet அணியணும்னு சொல்றாங்க. இங்க ஏன் ஹெல்மெட் அணிய சொல்றாங்க? Let not any thoughts of the devil should enter into your head. Let not any evil thoughts get into your head. So wear helmet. இல்ல தலை சீரா, இரட்சண்யம் எனும் தலை சீரா, இதை அணிந்து கொள். சோ விசுவாசத்தை பத்தி பேசும்போது அதான் faith in Christ வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளேம் வந்தாலும் எக்ஸ்டிங்கிஷ் ஆகவே கூடாது. அப்போ இந்த ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்ற கேடகம், இல்ல கேடகம் டு டிஃபெண்ட் அஸ், ஷீல்ட் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி. அப்ப இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து கடவுளுடைய நற்செய்தியாளராக, இந்த கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டவராக நான் செல்லணும். உனக்கு என்ன பட்டயம்? எல்லாரையும் கத்தி எடுத்துட்டு போன்னு சொல்லல. இங்க என்ன சொல்லப்படுது? கடவுளுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். So carry your Bible, inculcate the word of God.
live according to the word of God. That is the sword for you to protect yourself. அதுவே உனக்கு பட்டயமா இருக்கும். சோ அப்ப கடவுளுடைய வார்த்தை இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டயம். அப்ப விசுவாசம் இருக்குதா? ரட்சணியம் என்ற தலை சீராவை போட்டிருக்கோமா? வாய்மையோடு வாழுறோமா? ஜெபிக்கிறோமா? நம்முடைய விசுவாச பயணத்திலே இந்த ஃபெய்த் வாக்ல கண்டிப்பா இந்த ஆர்மர் ஆஃப் காடை நம்ம தரித்து கொண்டு வாழ்ந்தால்தான் அது நமக்கு நல்ல ஒரு முடிவை தரும். அது இல்லாம நம்ம வாழவே முடியாது. அப்ப இங்க சொல்லும் போது சால்வேஷனை பத்தி பேசும்பொழுதும் கூட 14-24 அத பேசும்பொழுதும் 23வது வசனம் பாருங்க. தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. So peace, love and faith அப்படிதான் முடிக்கிறார். So அமைதி, அன்பு, விசுவாசம், இந்த மூன்றையும் சொல்லி அவர் முடிப்பதை பார்க்கிறோம். 24th verse is the benediction. So அது சொல்லும் பொழுது அழிவில்லாத அன்புடன், இல்லையா, அழிவில்லாத undying love, not corrupted என்று சொல்லுவதை நாம் அழியாத அன்புடனே முடிக்கும் பொழுது அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாவதாக. அப்போ இந்த இறையருள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இறையருள், இரக்கம், கடவுளுடைய இறையருளால் தான் நம்ம இன்னைக்கு சுவாசித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம் மீது பாராட்டுகிற இரக்கத்தினால தான் நம்மலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரெட்ரிபியூஷன் தியரிலாம் இருந்திருந்தா, இல்ல கடவுள் பழிக்கு பழி வாங்குகிறவராக இருந்திருந்தால் நீங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். சோ கடவுள் இரக்கம் உடையவர், இறையருளாலே நம்மை வழிநடத்தக்கூடியவராகவே இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்திலே இந்த கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது உங்களை ஒரு அணுவும் எதுவுமே செய்யாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற அத்தனையும் நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களை காப்பாற்றும். சோ நல்ல வேல்யூஸோட வாழணும் என்பதை தான் சொல்றாங்க. வேல்யூஸோட வாழணும். இது ஒரு மிலிட்டன்ட் கான்டெக்ஸ்டா இருக்கலாம், போர் சூழ்ந்த ஒரு சூழமையின் கான்டெக்ஸ்டா இருக்கலாம். பட் இது அப்படி அல்ல. இந்த வேல்யூஸை தான் நான் ஆர்மரா தரித்துக்கணும். இந்த வேல்யூஸை நான் தரித்துக் கொள்ளுகின்ற பொழுது நான் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கடவுளுடைய இறையருள் எப்பொழுதும் இருக்கும், கிரேஸ் எப்பொழுதும் இருக்கும் என்பதை சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரியோரே, நம்முடைய வாழ்விலே இந்த சிலுவையின் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது எப்படி நாம் அன்பு பாராட்டுகிறோம், உறவு பாராட்டுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது அதை தான் சொல்லியும் முடிக்கிறார். எனவே சிலுவை தியானம் நம் அனைவருக்குமே கடவுளுடைய பலனாக இருக்க வேண்டும். கெட்டு போறவங்களுக்கு இது பைத்தியமா இருக்கும், ஆனால் மீட்கப்படுகிற நமக்கு இது கடவுளுடைய பலனாக இருக்கும். The power of God for the powerless. பலவீனமானவர்களுக்கு கடவுள் பலத்தை இவ்வாறாக தான் தருகிறார். எனவே அவ்வாறாக வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் கடவுளே, எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் 6வது அத்தியாயத்திலே நடைபயிற்சியை கொண்டு எங்களை போதித்தமைக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக நடைபயிற்சியிலே, பக்திக்குரிய நடைபயிற்சியிலே ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்கின்றோம், எப்படிப்பட்ட அணிகலன்களை தரித்து கொண்டு நடக்கின்றோம், கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நடக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்திருக்கிறோம் சுவாமி. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள்
அநீதிகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து எங்களுக்குள் இருக்கின்ற பழைய மனுஷன், பழைய மனுஷி சாகவும் கிறிஸ்து எங்களில் வாழவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட வந்திருக்கின்ற அனைத்து பேருக்கும் நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஷார்ஜா தமிழ் ஆலயத்தினுடைய ஆயர் அருட்பணி ஏமோஸ் லாசரஸ் அவர்களுக்காக, ஆயர் அம்மா கேத்ரின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஜியனாவுக்காகவும் நோவெலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். புஜைரா திருச்சபையினுடைய ஆயர் அருட்பணி வெஸ்லி ராஜ்குமார் அவர்களுக்காக, ஆயர் அம்மா அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் செயலர் ஆண்டவரே சுரேஷ் அவர்களுக்காக, பொருளர் டார்வின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான உதவிகளை செய்து வருகிற ஆண்டவரே சகோதரர் சாலமன் அவர்களுக்காக, பொன்சிங் அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவரே, எல்லோரையும் சுவாமி உமது அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். பேராயர் அவர்களுக்கு உபசரிப்பை கொடுத்தவர்கள், உணவு கொடுத்து உதவியவர்கள், ஆன்லைனுக்காக உதவியவர்கள், ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டத்திற்காக உதவியவர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழுவினர், ஆண்டவரே மீடியா டீம், ஆடியோ டீம் எல்லாருக்காம் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்று பாடுவதைப் போல நாங்கள் எப்பொழுதும் சுவாமி சிலுவையை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிற கிருபை தாரும். நாங்கள் சிலுவையை வழிபடுவது கிடையாது, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டுமே வழிபடுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல கிருபை தாரும். இப்பொழுதும் உமது பிள்ளைகள் திரும்ப இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது சுகபத்திரமான பயணத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாளை மாலையும் திடப்படுத்தல் வழிபாடு, திருவிருந்து வழிபாடு மற்றும் ஆண்டவரே கப்பேரசுடைய இன்ஸ்டலேஷன் வழிபாடு, ஞானஸ்தான வழிபாடு ஆகிய 4 பெரும் விழாக்களை நாங்கள் வழிபாட்டிலே கொண்டாட நீர் கிருபை செய்யும். குருத்தோலை ஞாயிறாகிய நாளைய தினத்திலே சுவாமி அமைதியின் அரசரை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் அமைதியின் வாய்க்கால்களாக அவரை பின்பற்ற நீர் கிருபை தாரும். எல்லோரையும் ஆசீர்வதியும், ஆட்கொள்ளுத்தும், பலப்படுத்தும், கரம் பிடித்து வழிநடத்தும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.